அனைவருக்கும் வணக்கம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்கள், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான எல்எம்எஸ் ட்ரெய்னிங்கை எமிஸில் லாகின் செய்து அட்டெண்ட் செய்வது முதல் ஃபீட்பேக் சப்மிட் செய்வது வரை என கம்ப்ளீட்டான வீடியோவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல எமிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா எமிஸ்க்கான உங்க பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். ஸோ மேல உங்களுடைய நேம் பக்கத்துல உங்களுக்கான ஐடி இருக்கும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலோட நேமும் ஸ்கூலுக்கான யூடிஎஸ் நம்பரும் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கோ டு எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் மேல இருக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் அண்ட் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க கோ இட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட், அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கான ட்ரைனிங், ஆசிரியர்களுக்கான ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 மாடல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மாடல்லையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா முன் திறனறி மதிப்பீடு, அப்புறம் ஒரு காணொலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின் திறனறி மதிப்பீடு அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. முன் திறனறி மதிப்பீடுல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்களோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா பின் திறனறிலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு காணொலி கொடுத்துருப்பாங்க. இப்படி 7 மாடல் இருக்கும். ஒவ்வொரு மாடல்லுமே இந்த 3 கம்பல்சரி இருக்கும். நீங்க ஒவ்வொன்றா அட்டன் பண்ணா மட்டும்தான் நீங்க லாஸ்டா அடுத்ததுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாடலுக்கு நீங்க போக முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முன் திறனறி மதிப்பீடு, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அட்டம் குவிஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 குவிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஸ்டின் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்திருக்கும். ஸோ மேலே இங்கேயும் கொடுத்துருப்பாங்க மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நீங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சரையும் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கும் நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன் திறனறி தேர்வுல 4 கேள்வி இருக்கும். ஸோ 4வது கொஸ்டின் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் அட்டெம்ப்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. இல்ல தவறுதலா இருந்துச்சுன்னு சொன்னா ரிட்டர்ன் டு அட்டெம்ப்ட் நீங்க கிளிக் பண்ணி திரும்ப கூட நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல கரெக்டா இருந்துச்சு எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ திரும்ப கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 கொஸ்டினுக்கு 4மே கரெக்டா நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க. ஸோ எத்தனை மணிக்கு அட்டன் பண்ணீங்க, எத்தனை செகண்ட்ல அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் திரும்ப பேக் டு த கோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் மாடலுக்கான வீடியோஸ் வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, மாடல் 1ல முன் திறனறி மதிப்பீடு பேஸ் லைன் அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் அதுக்கான காணொலி, பயிற்சி காணொலி இருக்கும். ஸோ இங்க கிளிக் பண்ணி போகலாம் அல்லது இங்க கிளிக் பண்ணீங்கனாலும் காட்டும் பாருங்க. ஸோ எதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கிரீன் கலர்ல அந்த மாதிரி டிக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க இங்கேயும் கிளிக் பண்ணலாம் அல்லது இங்கேயும் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் மாடலுக்கான வீடியோஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காணொலி வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆகும். ஸோ அந்த காணொலியை பிளே பண்ணிக்கோங்க. என்று உங்களுக்கு தெரியுமா? 2011 மக்கள் தொகை ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸோ இதுல மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா செகண்ட் வீடியோஸ் வந்து பிளே ஆகும். ஸோ நீங்க எதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றது இங்க டாட் விழுந்துகிட்டே இருக்கும். எது பார்க்கலையோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகாம இருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் வீடியோஸையும் நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி தேர்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாடலையும் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்குற மாதிரியா இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இங்க கிரீன் கலர்ல ஆயிரும். திரும்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட் மாடியூலுக்கான வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க திரும்ப மறுபடியும் திறனறி மதிப்பீடு நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு திரும்ப இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அட்டெம்ப்ட் குவிஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திரும்ப மறுபடியும் இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க முன் திறனறி மதிப்புல என்ன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்களோ அதே கொஸ்டின்ஸ் தான் இது இங்கேயும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்க திரும்ப அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருங்க. செகண்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருங்க. ஸோ தேர்ட் ஒன்னையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபோர்த் ஒன்னை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் அட்டெம்ப்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 4 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. திரும்ப சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர்ஸ் அதாவது கிரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 37 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கீங்க. எப்போ முடிச்சிருக்கீங்க? 4 அவுட் ஆஃப் 4 அதாவது 100% அதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் சரியான ஆன்சரும் கீழே கொடுத்துருப்பாங்க. மேலே நீங்கள் செலக்ட் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தவறுகள் இருந்துச்சுன்னா மேலே நீங்கள் தவறா செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே சரியான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மாடல் முடிஞ்சு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் திறனறி காணொலி பின் திறனறி இப்படி வந்து பாத்தீங்கன்னா 7 மாடலுக்குமே நீங்க முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கையேடுகள் இருக்கும். நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொன்றா முடிச்சா மட்டும்தான் அடுத்த மாடல் வந்து ஓபன் ஆகும். நீங்க எல்லா மாடலுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு மாடலுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்த மாதிரி இந்த மாதிரி டாட் இருக்கும். ஒரு சில மாடல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கையேடுகள் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இதை கிளிக் பண்ணும்போது காணொலி கூட இந்த மாதிரி அது பயிற்சி தொடர்பான கையேடும் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கையேடு மாடலுக்கான கையேடு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வடிவில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே தெரியக்கூடிய பிடிஎஃப் கிளிக் பண்ணி நீங்க பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி 7 மாடலும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கருத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்பயிற்சி தொடர்பான அதை கிளிக் பண்ணீங்கன்னா பயிற்சி தொடர்பான தங்களின் கருத்துக்களை இங்கே பதிவிடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பயிற்சி நீங்க எங்கிருந்து கலந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீட்டில இருந்து, ஸ்கூல்ல இருந்து, நான் வழக்கமாக பள்ளியிலிருந்து என் பள்ளியின் இணைய இணைப்பை பயன்படுத்தி ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க இந்த கொஸ்டினுக்கு சரியான ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்பயிற்சி தொடர்பான தங்களின் கருத்துக்களை இங்கே பதிவிடவும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து யுவர் ஆன்சர் ஹாஸ் பீன் சேவ்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப நீங்க லாகின் பண்ணி திரும்ப அந்த லாஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி கம்ப்ளீட் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் லாகின் பண்ணி அட்டன் செய்யறதுல இருந்து ஃபீட்பேக் சப்மிட் பண்றது வரைக்கும் இந்த வழிமுறைகளை தான் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி நீங்க லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்.